புதிய கட்சி தொடங்கும் முடிவுல அதிமுக உரிமை மீட்பு குழுவை அதிமுக உரிமை மீட்பு கழகமாக்கி இருக்காரு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றிருந்தாரு பன்னீர்செல்வம். சசிகலாவுக்கு திடீரென முதலமைச்சர் நாற்காலி ஆசை வந்ததால வலுக்கட்டாயமாக பன்னீர்செல்வம் பதவி விலக வேண்டியதா ஆகிருச்சு. இதனால சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் தொடங்கினாரு பன்னீர்செல்வம். கடைசியில சசிகலாவே சிறைக்கு செல்ல வேண்டியதாகி விட்டதால பழனிசாமி முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தாரு. பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் பிரிந்து நின்றதால் சின்னத்திற்கு பங்கம் வந்துச்சு. இதனால இருவருமே இணைஞ்சாங்க. அதன் பின்னர் தான் தர்ம யுத்தத்தின் போது பன்னீர்செல்வம் பக்கம் நின்றவர்களை எல்லாம் தன் பக்கம் இழுத்து விட்டாரு பழனிசாமி. இந்த நேரத்துல ஒற்றை தலைமை விவகாரத்தினால் அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்டாரு பன்னீர்செல்வம். அப்போது அவருடன் வைத்தியலிங்கம், மருது அழகுராஜ், பெங்களூரு புகழேந்தி, மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட சிலர் மட்டுமே உடன் இருந்தாங்க. ஒருங்கிணைப்பு விவகாரத்துல பழனிசாமி கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம இருந்து வந்த நிலையில அதிரடியா எந்த முடிவையும் எடுக்காமல் பன்னீர்செல்வம் அமைதியா இருந்ததால தங்களின் எதிர்காலம் கருதி மனோஜ் பாண்டியன், மருது அழகுராஜ் உள்ளிட்டோர் அதிமுக உரிமை மீட்பு குழுவில் இருந்து வெளியேறி திமுகவுல இணைஞ்சிட்டாங்க. பெங்களூரு புகழேந்தியுமே விலகியிருக்காரு. தளபதியாக இருக்கும் வைத்தியலிங்கமும் திமுகவிலோ தவிகவிலோ இணைய போகிறார் என்று தகவல் பரவி இருக்கு. இந்த வேளையில தான் தனி கட்சியை தொடங்க பன்னீர்செல்வம் திட்டமிட்டிருக்காரு. அதாவது டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசிய பின்னரும் கூட பழனிசாமி ஒருங்கிணைப்புக்கு ஒத்து வராததால புது கட்சி முடிவை எடுத்திருக்காரு பன்னீர்செல்வம். புது கட்சி தொடங்கி என்டிஏ கூட்டணியில் வந்துவிடலாம் என்பது அமித்ஷா கொடுத்த ஒரு ஐடியான்னு சொல்றாங்க. அதே நேரம் தனி கட்சி தொடங்கி தவேகவுடன் கூட்டணி சேர இருக்காரு என்ற தகவலுமே வெளியாகி இருக்கு. டிடிவி தினகரனும் மீண்டும் பாஜக கூட்டணியில இணைய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில டிசம்பர் 23 மாலை 5 மணிக்கு சென்னை வேப்பேரி ரித்தர்நட் சாலையில் உள்ள YMCA மண்டபத்துல பிரம்மாண்ட ஆலோசனை கூட்டத்திற்கு OPS அழைப்பு விடுத்திருக்காரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குறாங்க. இந்த கூட்டத்தின் பின்னணியில மிக முக்கியமான ஒரு அஜெண்டா இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் OPS தலைமையிலான மீட்பு கழகம் யாருடன் கைகோக்க போகிறது, கட்சி சின்னம், சட்ட போராட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து அதில் விவாதிக்கப்பட இருக்கு. பாஜக உடனான உறவை தொடர்வதா அல்லது மற்ற கட்சிகளுடன் இணைந்து புதிய கூட்டணி அமைப்பதா என்பது குறித்த ரகசிய திட்டம் இந்த கூட்டத்துல இறுதி செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. அன்றைய தினமே அல்லது மறுநாள் எம்ஜிஆர் நினைவு நாளில் புது கட்சியை அறிவிக்க போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. புதிய கட்சி கொடியில் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா செங்கோல் தருவது போன்ற புகைப்படத்துடன் OPS வடிவமைத்திருக்காரு என்கிறாங்க. இது மூடு விழா கண்ட தீபாவின் கட்சி கொடி போன்று இருக்கிறதே என்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. இந்த முடிவு எப்போதும் எடுத்திருக்க வேண்டியது. அனைத்து ஆதரவாளர்கள் எல்லோரும் அதிருப்தியில் வெளியேறிய பின்னர் இப்போது இந்த முடிவை எடுத்திருக்காங்க OPS. தற்போது பாஜக கூட்டணியில் அதிமுக மட்டுமே தான் இருக்கு. மற்ற கட்சிகள் இன்னுமே இணையல. பாமக இரண்டாக உடைந்து போய் உள்கட்சி பூசலையே முடிவுக்கு கொண்டு வர முடியாம தவிக்கிறாங்க. தேமுதிக ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. தற்போதைய நிலையில் அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா MPக்கள் மட்டுமே தான் கிடைக்கும். அதுல ஒன்றை தேமுதிகவுக்கு ஒதுக்குவதா என்றும் அந்த கட்சி யோசித்திருக்காங்க. பாஜக அதிமுகவை தவிர இன்னும் மற்ற கட்சிகள் வராததால் பன்னீர்செல்வம் கட்சியை தங்கள் கூட்டணிகள் இணைக்க அமித்ஷா முடிவு செய்துள்ளதா தெரியுது. அப்போதுதான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் ஓட்டுகள் கிடைக்கும் என்பது பாஜகவின் கணக்காயிருக்கு. அதே வேளையில புது கட்சி தொடங்கும் பன்னீர்செல்வம் விஜய் பக்கம் சாயவும் வாய்ப்புள்ளதா சொல்றாங்க.